அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, மக்களே உஷார்! மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள். மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. குமடலோ எட்டியுள்ள பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தேனி, தென்காசி மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியான அன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அன்றைய நாட்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், தேனி, தென்காசி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களும், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கு கன முதல் அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அன்றைய நாட்கள் நீலகிரி, தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழை பெய்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமழையும், அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28°C வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வைடா, கூண்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் போது உஷாராக இருக்கும்படி தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.